ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா, இன்னைக்கு அந்த வாட்டர் மெலன் பெயினால திடீர்னு அந்த பசங்க தலையே வாட்டர் மெலனா மாறிடுச்சு. அதெல்லாம் எப்படி காப்பாத்தினாங்கன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல வெடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மன் பூஜை வரப்போகுதுல்ல, அதுக்கு எல்லாம் ரெடியாவா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க காரி? டேய் கார்த்தி, ஆமாண்டா, ரொம்ப நாளா பண்ணி காட்டு கருப்புசாமி கோயிலுக்கும் பூஜை பண்ணணும், நம்ம அம்மன் தலைக்கு பூஜை பண்ணணும். ஏதாவது பண்ணியா முடிவு பண்ணுங்க. கருப்புசாமி சொல்லுங்க. குட்டி கருப்புசாமி, ஊர்ல இருக்கிற பசங்களுக்கெல்லாம் தலை வாட்டர் மெலனா மாறுதாமா, தெரியுமா? ஏற்கனவே சிவனுக்கும் கருப்புசாமிக்கும் மாறிச்சுல, அது மாதிரி நமக்கும் மாறுமோ, எனக்கு பயமா இருக்கு. அந்த நேரத்துல தான் அந்த யானை வந்து பேசிச்சு. பசங்களா, பக்கத்தூர் வரைக்கும் வந்துருச்சு. அந்த வாட்டர் மெலன் பக்கத்தூர் வரைக்கும் வந்து அங்க இருக்கிற சின்ன பசங்களை எல்லாத்தையும் தலையை மாத்திடுது. என்ன சொல்ற கடம்பா? வாட்டர் மெலன் மாறிட்டா? சரி சரி, எப்படியாவது நம்ம இதுல தப்பிச்சாங்களா சாமி? திடீர்னு அந்த மாடு வந்து பேசிச்சு. இந்த ஊருக்குள் ரொம்ப ஆபத்து வரப்போகுது, சின்ன பசங்கள்லாம் இந்த ஊரை விட்டு கிளம்பி போங்க. அப்படி போகலன்னா உங்க தலை எல்லாமே வாட்டர் மெலன் தலையா மாறிடும். ஏ லட்சுமி, எப்படி வாட்டர் மெலன் தலையா மாறும்? என்ன உளறிட்டு இருக்க? நம்ம தான் அந்த பேய் ஏற்கனவே சாவடிச்சாச்சுல. அந்த வாட்டர் மெலன் பேய் வருவதற்கான எந்த அறிகுறி இல்ல ஹனுமான், நீங்க நினைக்கிறது இல்ல. நிச்சயமா அந்த பேய் என்னைக்கு வேணாலும் திரும்ப வரும். அந்த நேரத்துல தான் திடீர்னு இந்த வாட்டர் மெலன் மலை பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒளிஞ்சா அந்த ஊர்ல ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது. ஒவ்வொரு வாட்டர் மெலனா வந்து விழுந்துகிட்டே இருந்துச்சு. என்னடா இது? இந்த மாடு சொன்ன மாதிரி அந்த வாட்டர் மெலன் நம்ம ஊரை நோக்கி விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அலர்ட்டா இருங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, எல்லா வாட்டர் மெலனும் விழுந்துகிட்டே இருக்கு. இந்த மலையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். பசங்களா, எப்ப அந்த வாட்டர் மெலன் தலை என் தலையில மாட்டுச்சோ அன்னையிலிருந்து என் சக்தி எல்லாம் போயிடுச்சு. பசங்களா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னால எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கான ஒரே வழி அந்த யானை பட்டகம் தான். அந்த பட்டகத்தை எடுத்து வந்தா நிச்சயமா இந்த மலையை நிப்பாட்டிடலாம். என்னடா இது, மறுபடியும் இந்த வாட்டர் மெலன் பிரச்சனையா? ஐயோ, இந்த வாட்டர் மெலன் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாதே. எங்களால முடியல, என் தலையில சுத்த மாதிரி இருக்குது. கார்த்தி, உனக்கு தோணுதா? ஐயோ, தலை சுத்துதே. அந்த பசங்க கீழே விழுந்தவனே அந்த 3 தலையும் கலண்டுருச்சு. அந்த 3 பேர் தலையை கலண்டதை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, தலையெல்லாம் கலண்டுருச்சு, என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க பாருங்க, 3 பேர் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. நிச்சயமா அந்த வாட்டர் மெலன் வந்து சர்வ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வாட்டர் மெலன் மாறிட்டா நினைக்கிறீங்களா? நாங்க தான் உங்க கருங்காண்ட காளிக, உங்களை அழிக்க தான் வந்திருக்கோம். டே கார்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன வாட்டர் மெலன் தலையா மாறினதுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நம்ம வாட்டர் மெலன் தலையில இருந்து இப்ப எப்படிதான் மாறுறது? எப்படி வாட்டர் மெலன் தலையா மாறிச்சு? நமக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏய் பசங்களா, நான் அப்பவே சொன்னேன்ல, அந்த வரக்காட்டுக்குள்ள யாருமே போகாதீங்கன்னு. நான் சொல்ல கேட்காம போனீங்கல்ல. சரி ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பசங்களை கூட்டிட்டு கடம்ப அங்க இருந்து கிளம்பிட்டான். பசங்களா, அந்த பசங்க தலையிலிருந்து அந்த வாட்டர் மெலன் போகணும்னா அந்த பசங்களுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அப்படி பண்ணா நிச்சயமா இந்த தலை திரும்ப வந்துடும். அந்த பசங்களுக்கான பூஜை எல்லாம் ஆரம்பிச்சாங்க. அந்த பசங்க 3 பேர்த்தையும் அந்த பானைக்குள்ள உட்கார வச்சுட்டு பூஜை ஆரம்பமாச்சு. ஓஹோ, வாட்டர் மெலன் தலையை நீக்கிறதுக்கு பூஜை பண்றீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பூஜை நடந்தாதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையெல்லாம் அந்த மாலையெல்லாம் பிடிச்சி அப்படியே தட்டி விடுறான். அந்த இருளறக்க பானை எல்லாத்தையும் எட்டி மிதிக்கிறான். பசங்க எல்லாம் போய் டம்முன்னு கீழே விழுவுறாங்க. ஏய் இருளறக்கா, ஒழுங்க மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா ஆலிவு வணக்கம். ஏய் மீனாட்சி, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. இப்ப பாரு யார் அழியறதுன்னு. மீனாட்சி இருளறக்குன்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏய் மீனாட்சி, என்னையா அடிக்கிற? இரு வரேன். அந்த இடமே தண்ணியில முழுக போகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். ஐயோ, மழை வரப்போகுது மீனாட்சி. இந்த இடம் எல்லாம் மழை வந்துருச்சுன்னா இந்த பசங்களை காப்பாற்றவே முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த வாட்டர் மெலன் பூஜை பண்ணி ஆகணும், இல்லைன்னா தலை நிரந்தரமா வராது. பேச இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ வர்ண பகவானே, எப்படியாவது இந்த மழையை நிறுத்திடு. ஐயோ, வர மழையை பார்த்தா இனிமேல் எங்களை யாருதான் காப்பாத்த போறாங்கன்னே தெரியலையே. மீனாட்சி அம்மனே, தயவு செய்து எங்களை மட்டும் காப்பாத்துங்க ப்ளீஸ். நான் என்ன பண்ணுவேன்? அதிகமா வரதால ஒவ்வொருத்தரும் அந்த கூரை மேல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாமே கூரை மேல ஏறிட்டாங்க. இப்ப அந்த 3 பசங்க மட்டும் கீழே மாட்டிக்கிட்டாங்க தண்ணிக்குள்ள. என்ன பண்ண முடியும்? அந்த பையனால தண்ணிக்குள்ள மூழ்கணுனால மூச்சு விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த லட்சுமி வந்துச்சு. அந்த லட்சுமி எவ்வளவோ போராடி பார்த்து அந்த லட்சுமினால அந்த பசங்களை தூக்க முடியல. பின்னாடியே கருப்பசாமி வந்தாரு. கருப்பசாமி வந்து தூக்க ட்ரை பண்ணாரு. ஏய் கருப்பு, தூக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க நீ தூக்க போறியோ? இப்போ உன்னை அழிக்கிறேன் பாரு. கருப்பசாமி அந்த இருள இறக்கணும் தண்ணிக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏய் ஒழுங்கா தலைய விட்டுடு. ஏய் கருப்பசாமி, விடு விடு விடு. இதுக்கு மேலே என்னால காப்பாற்ற முடியல. என்னால என்ன பண்ணணும்னு தெரியலையே.
அடியே நாகசாஸ்திரே உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த நாகபாம்பு வானத்திலிருந்து பறந்து வந்து அந்த இருளர்க்க மேல கப்பிச்சிருச்சு. பாம்பை விடு விடு, பாம்பை வச்சு என்ன கட்டுறீங்கன்னா? விட்டு விட்டு, இந்த பாம்பை என்ன கட்டுப்படுத்த முடியல. பாம்பு அப்படியே கட்டி போட்டு அவனை அப்படியே அழிச்சிருச்சு. ஏய் இருளரக்கா, ஒழுங்கா சொல்லு, இந்த பசங்களோட தலையை மாத்துறதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்லு. அதுக்கான வழியை நீ இப்ப சொல்லலனா இந்த நாகசாஸ்திரத்தை உன்னை அழிச்சே கொன்றும். அந்த பசங்க தலையை நீக்கணும்னா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வாட்டர் மெலன்ல பிரச்சனை இல்ல. கீழே வச்சிருக்கீங்களே பானை, அந்த பானையை மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா அந்த பண்ண தலையை காப்பாத்திடலாம். என்னை விட்டுருங்க. கருப்புசாமி போய் ஒவ்வொருத்தரா அந்த பானையை எடுத்து விட்டாரு. கொஞ்ச நேரம் ஆகியும் இன்னும் அந்த தலை வரல. என்ன கருப்புசாமி இவ்வளவு நேரம் ஆகி போய் இன்னும் தலை வரல? ஐயோ என்ன பண்றது இல்லையே அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே அவனோட தலை வேற இருந்து டம்னு வந்து அவன் மேல உட்காந்துச்சு. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நமக்கு தலையெல்லாம் வந்துருச்சு. சூப்பர். அங்க பாருங்க, அந்த நாகசாஸ்திரத்துக்குள்ள இந்த இருளரக்க மாட்டிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும். வாங்க போலாம். அந்த இருளரக்கனை அப்படியே அந்த நாகசாஸ்திரத்தை கொன்றுச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. இந்த பசங்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.